Sir, I request the participants of the audience to extend the warm welcome with greater interest in this video. Our institution has always been an advocate of sustainable development goals, and this grand finale marks success. Ladies and gentlemen, we are witnessing this together. With pleasure and privilege, we invite our institution to honor our respect. Thank you, sir. We invite with extreme honor and privilege, we invite Dr. V. Kamagovi, Director, Indian Institute of Technology, Madras, to deliver the inaugural address for the Smart India Hackathon 2024 Grand Finale. And creatively and collectively create a solution for that problem. So I think it's a very nice and it's a great way of looking at things collectively, and the might of collectivization can also be explored through the process of this Smart India Hackathon. The involvement of key 7,000 innovative ideas. Smart India Hackathon 24 is poised to drive solutions that align with प्रधानमंत्री हमेशा आत्मनिर्भर भारत की बात करते हैं, और आत्मनिर्भरता में आत्मनिर्भर सोच भी of our honorable Prime Minister Shri Narendra Modi, whose vision for innovation and self-reliance continues to inspire us. The Smart India Hackathon is not merely a competition. It is a national movement for innovation, pushing the boundaries of what we can achieve together. And I'm absolutely sure that many of you who may be part of education inspires us to take our efforts to greater heights and to scale. This has been a joint endeavor of Ministry of Education's Innovation Cell and the AICTE. And I think I would thank all our colleagues who've been part of this for having guided us so far and taking us so far. Their relentless work in organizing such impactful hackathons year after year has cultivated a vibrant ecosystem of innovation across the nation. I commend their dedication and urge them to continue nurturing the spirit of creativity and problem solving amongst students. There are two versions of it. The software part is 36 hours and the hardware part. Other institutions from Tamil Nadu அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இது மாதிரி நல்ல ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வராங்க.
இது வலையும் பயிர் மொழியிலேயே தெரியுங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் தமிழ்நாடுல இருந்து வருது, நிறைய பேட்டன்ஸ் தமிழ்நாடுல இருந்து வருது. நாங்க 2047 ஒரு வலுவான டெக்னாலஜி சூப்பர் பவர் இந்தியால தமிழ்நாட்டின் கான்ட்ரிபியூஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிக அளவுல இருக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. சிறந்த இளம் ஆராய்ச்சியாளர்கள் தமிழ்நாட்டுல வெளிநாட்டுல படிக்க போறாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு போகாம நம்ம இந்தியாவிலேயே ஐஐடிலே படிக்கிறதுக்கான என்னென்ன அவங்களுக்கு நிச்சயமாக இது இப்ப லாஸ்ட் 5 வருஷமா நீங்க இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கும் ஐஐடி மெட்ராஸ் பசங்கன்னு பாத்தீங்கன்னா 5% தான், 95% இந்தியாவில தான் இருக்காங்க. ஆனா அது ஒண்டி போறாது. ஏன்னா அவங்க இங்க வேற ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில வேலை செஞ்சாங்கன்னா அதுல வர டெக்னாலஜி இந்தியாவுக்கு இல்ல, வெளிநாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. அதனால இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா நம்ம இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இப்ப இவங்க சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன், ஐஐடி மெட்ராஸ் நாங்கெல்லாம் செய்யறது என்னன்னா, இந்த வருஷம் போன வருஷம் நாங்க ஒரு பேட்டன்ட் டே பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். 382 பேட்டன்ட் எங்களுக்கு 400க்கு மேல பேட்டன்ட் ஃபைல் பண்ணோம். 382 பேட்டன்ட் எங்களுக்கு கிராண்ட் ஆச்சு போனோம். இந்த வருஷம் ஒரு 100 ஸ்டார்ட் அப் பண்ணணுங்கிற ஒரு இலக்கை வச்சிருக்கோம். அதனால நம்ம ஸ்டார்ட் அப், இன்னோவேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரை நம்ம உருவாக்கினாதான் நம்ம பசங்க நம்ம இந்தியாக்காக அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியா இருக்கும். இதுக்காக தான் நாங்க இப்ப இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானே இதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப்பு. இது மாதிரி ஒவ்வொரு கரிக்குலத்திலையும் நீங்க இவங்க கரிக்குலத்தையும் நீங்க பேசலாம், எங்க பசங்கள்ட்டையும் நீங்க பேசிட்டு வாங்க. இங்க உள்ள சில லேப்ஸையும் நீங்க இன்னைக்கு கவர் பண்ண உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரியான சில என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணா நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணணும். அவங்க இதுலயே சிடிஓ சிஎக்ஓவா இருக்கணும் அப்படின்னு அப்படி பண்ணாதான் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நம்ம கல்விக்கு மேக்சிமைஸ் ஆகும். இதுதான் இந்த எஃபர்ட் தான் நாங்க எல்லாருமே எடுத்துருக்கோம். தமிழ்ல பேசலாமா? இன்னைக்கு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2024 அதோட கிராண்ட் ஃபைனல் இன்னைக்கு பல இடங்கள்ல நடத்திட்டு இருக்கு. அதுல குறிப்பா சென்னையில, தமிழ்நாடுல சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானோட ஃபைனல் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரம் பல கிராண்ட் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் நம்ம சொசைட்டிக்கு சரி, இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவையான பல கிராண்ட் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸை நம்ம யங்ஸ்டர்ஸ் அவங்களோட சொல்யூஷன்ஸை இன்னைக்கு டெவலப் பண்ணி அதை இன்னைக்கு எவால்வேட் பண்ண போறாங்க. இதுல நிறைய ரொம்ப புதுமையான பல டெக்னாலஜிஸ் உருவாக்குறதுக்கு இது ஒரு பெரிய மேஜர் ஸ்டெப்பு. இது ஏஐசிடி, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சேர்ந்து இதை நடத்துறாங்க. இன்னைக்கு ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு சாயங்காலம் இந்த டீமோட இன்டராக்டும் பண்ண போறாரு. இன்னைக்கு இருக்கும் காலகட்டத்துல நம்ம நாட்டுக்கு பல பல டெக்னாலஜிஸ் தேவைப்படுது. அந்த டெக்னாலஜிஸ் வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வர்றது, வெளிநாடுல இருந்து இம்போர்ட் பண்ணுறது அவ்வளவு நல்லது இல்லை. ஏன்னா நமக்கு தேவையான சில ஸ்டாண்டர்ட்ஸ், நமக்கு தேவையான சில சொல்யூஷன்ஸ் வெளிநாட்டுல நமக்கு கிடைப்பதில்லை. இதுக்கு ஒரு நல்ல பெரிய உதாரணம் கோவிட் வேக்சின். வெளிநாட்டுல இருக்கிற வேக்சின் 5 டிகிரி 6 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு தான் வேலை செய்யும். நம்ம ஊர்ல 40 டிகிரிக்கு வேலை செய்யல. நம்பூர் வேக்சின் நம்ம பண்ணினதுனாலதான் நம்ம இன்னைக்கு கோவிட்ல இருந்து வெளில வந்தோம். இந்த கோவிட் நமக்கு கற்றுக் கொடுத்த பெரிய பாடம் என்னன்னா, நம்ம நாட்டுக்காக நம்ம டெக்னாலஜி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு இருக்கும் யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கும் ஒரு திறன், அதை வெளிக்கொண்டு நம்ம நாட்டுக்கு தேவையான சில ப்ராப்ளம்ஸ் அவங்கள்ட்ட போஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர சொல்யூஷன்ஸை இன்னைக்கு நம்ம நிறைய எஃபர்ட் எடுத்திருக்கோம். அதுதான் இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். குறிப்பா இன்னைக்கு சாய்ராம் காலேஜ்ல நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த சாய்ராம் காலேஜ்ங்கிறது ஒன் ஆஃப் தி ஃபியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க இது மாதிரி இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் இன்னோவேஷனை அவங்க கரிக்குலம்லேயே கொண்டு வந்திருக்காங்க. பல நிறைய எஃபர்ட்ஸ் இந்த காலேஜ் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதே மாதிரி ரூரல் டெக்னாலஜி, இது மாதிரி வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணுறது, இன்னோவேஷன்ல ஸ்டாண்டர்ட், எப்படி மேனேஜ் பண்ணதுல ஸ்டாண்டர்ட், எப்படி ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டாண்டர்ட், இது மாதிரி பல ஸ்டாண்டர்ட்ஸ், இது மாதிரி பல நல்ல ஒரு ப்ராடக்ட் ஒரு மார்க்கெட்ல நல்ல ஒரு ஸ்டேபிள் ப்ராடக்ட் செய்யறதுக்கு ஒரு யங்ஸ்டரை, ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி மோட்டிவேட் பண்ணணும்,
அவங்களுக்கு என்ன மாதிரியான திறன்கள் அவங்களுக்கு ஸ்கில் செட் கொடுக்கணுங்கிறதுக்கு நிறைய அவங்க வந்து சிலபஸ்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ல இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது தமிழ்நாட்டில் நடக்கிறது. நிச்சயமாக விக்ஷித் பாரத் 2047 நம்மளோட 100வது இயர் இண்டிபெண்டன்ஸ்ல நம்ம ஒரு நாலேஜ் சூப்பர் பவர், டெக்னாலஜி சூப்பர் பவர் ஆகும். இன்னைக்கு அந்த நம்ம கண்ட்ரியை லீட் பண்ற யூத் இந்த 2024 இருந்து இந்த மாதிரியான ப்ராசஸ்ல இன்வால்வ் பண்ணி ஒரு நல்ல ஒரு இந்தியாக்காக பல சொல்யூஷன்ஸ், இந்தியாக்காக பல ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு மேஜர் ஸ்டெப்பா இது நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக நமக்கு இதுல இருந்து வர ரிசல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு தேசிய அளவிலையும் சரி, உலக அளவிலையும் சரி ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை இன்னைக்கு நடத்தி இதை நல்லா சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்கள் நீங்க எல்லாரும் இதை நல்லா கவர் பண்ணி ஒவ்வொரு டீமோடையும் நீங்க இன்டராக்ட் பண்ணி நீங்க அடுத்த ஜெனரேஷன் நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க உங்க மூலமா சொல்லணும் இது மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, இது மாதிரியான இதோட இம்பாக்ட் இருக்கு, இதனால நல்ல பெரிய உபயோகங்கள் வர காத்துட்டு இருக்கு, நீங்க எல்லாரும் இது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற ஊக்கத்தை நீங்க ஊடக நண்பர்கள் அடுத்து வர நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாணவர்களுக்கு நீங்க எடுத்து செல்ல வேண்டும். இதுதான் என்னோட வேண்டுகோள். குறிப்பாக இந்த இன்னைக்கு வந்து எல்லாருமே இந்த ஐடி, மெஷின் லேர்னிங், ஏஐ அதுலயே போயிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய கோர் டெக்னாலஜிஸ் நமக்கு தேவைப்படுது. அந்த கோர் டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணி அதுக்குன்னு உள்ள சில ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ஸ் மாதிரி இருக்கிற ஹேக்கத்தான்ஸ் ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த மெசேஜையும் நீங்க அதாவது சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இதுலயும் வாழ்க்கை இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சால்வ் பண்ண, இதுலயும் நல்ல ஃபியூச்சர் இருக்குங்கிற ஒரு கான்பிடன்ஸையும் நம்ம யூத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா மிச்ச இன்ஜினியரிங்கே யாரும் படிக்கிற எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாத்தியார், எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா இன்னைக்கு கட்டடம் கட்டவோ இது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி கட்டவோ ஆள் இல்லாம போயிடும். அதனால அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான மெசேஜையும் நீங்க வந்து எடுத்து செல்ல வேண்டும். இன்னைக்கு மார்னிங் இங்க வந்து கலந்து கொண்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆகும். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு தேசிய லெவல்லையும் சரி ஒரு உலக அளவிலையும் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனா வரணுங்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. சூப்பர் பவர் டெக்னாலஜிக்கு தமிழ்நாடோட பார்ட்டிஷன் எப்படி? இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ், அண்ணா யூனிவர்சிட்டி இது மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு இன்னோவேஷன் கட்டுல நம்ம ரொம்ப ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கோம். நமக்கு வந்து அதாவது மீன்குட்டிக்கு நீஞ்ச சொல்லி கொடுக்கணுமான்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் போய் பாருங்க. அதுல நிறைய பேர் இப்போ வந்து இந்த ஸ்டார்ட் அப், பேட்டன்டிங் அதுல ரொம்ப இன்க்ளினேஷன் நிறைய இருக்கு. அதனால நிச்சயமாக நிறைய யங்ஸ்டர்ஸ் தமிழ்நாடுல இருந்து பெரிய கம்பெனிஸை நம்ம உருவாக்குறதுக்கான ஒரு நிறைய சாத்தியம் இருக்கு. இப்ப குறிப்பா ஐஐடி மெட்ராஸோட ரிசர்ச் பார்க்க நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய பல அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து வர பசங்க எல்லாம் வந்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அக்னிகூல் நீங்க பாத்திருப்பீங்க, அவங்க வந்து 3D பிரிண்டட் ராக்கெட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹைப்பர் லூப் நடந்துட்டு இருக்கு. இதுல எல்லாம் நிறைய அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இது மாதிரி நல்ல ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வராங்க. இது விளையும் பயிர் மொழியிலேயே தெரியுங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் தமிழ்நாடுல இருந்து வருது, நிறைய பேட்டன்ஸ் தமிழ்நாடுல இருந்து வருது.